என்னது ஜேஇஇ அட்வான்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதாமலே ஐஐடி மெட்ராஸ் மாதிரியான டாப் இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே போக முடியுமா? ஆமாம், டெஃபினட்டாக நீங்கள் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்சி +1 +2 தமிழ். நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் சைலம் லேர்னிங். ஸோ அதுக்கான பாத்வே தான் ஒலிம்பியட் எக்ஸாம்ஸு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் இந்த என்எஸ்இபி எக்ஸாம். அப்போது அது இந்த வருஷம் எப்போ நடக்குது, எப்படி நடக்குது, அதில் எப்படி தயாராகிறது, என்ன பண்ணால் நம்ம ஒலிம்பியடு கிளியர் பண்ணி ஐஐடிக்குள்ளே போக முடியும், அதுலேயும் எந்தெந்த ஐஐடிக்குள்ளெல்லாம் போக முடியும்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு என்எஸ்இபியோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் ஃபிசிக்ஸு. கண்டக்ட் பண்ணுறது ஐஏபிடி. எக்ஸாம் எப்போ நடக்கும்? 23 நவம்பர் இந்த வருஷம். அப்போது காலையில் 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இங்கிலீஷில் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் நடக்கும். சரியா? பாருங்கள், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஒலிம்பியட் கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னதுன்னா எம்சிக்யூ பேஸ்டு. பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏல 3 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. பார்ட் பிக்கு 6 மார்க்கு. பார்ட் ஏல நீங்கள் ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துட்டு அதில் 1 தான் கரெக்டாக இருக்கும். அது 1 எதுன்னு கண்டுபிடிக்கணும். பார்ட் பியில் மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்போ மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன்னா 2, 3 கூட கரெக்டாக இருக்கும். அது எல்லா கரெக்ட் ஆப்ஷனையும் நீங்கள் டிக் பண்ணால் தான் அதுக்கு மார்க்கு. ஓகே, +1 +2 கண்டென்ட்டில் தான் சிலபஸ் வந்து வரும். கான்செப்ஷுவல் அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்டுக்குள்ள கொஷின்ஸ் இருக்கும். +1 +2 பசங்க என்ன பண்ணலாம்? அவங்க இதை எழுதலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிற பல சென்டர்ஸில் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸ்கூல்ஸ் மூலமாக இல்லை ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 200லேருந்து 300 தான் ஃபீஸு. ஸோ ஒலிம்பியடுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது. இதை முடிச்சிட்டிங்கன்னா 2வது ப்ராசஸ் தான் உங்களுக்கு INPHO, இந்தியன் நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியட். சரியா? ஸோ அது இந்தியா லெவலில் இருக்கிற ஒலிம்பியடுக்கு போவீங்க. இது மூலமாக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உண்டாகும். நேஷனல் லெவலில் ரெகக்னிஷன் கிடைக்கும். இதை முடிச்சுட்டு ஒரு ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன் கேம்ப்பு மும்பையில் வைப்பாங்க. இதில் ஒரு 35 பசங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்களே. சரியா? அது முடிச்சுட்டு அந்த 35லேருந்து 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியடுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. புரிஞ்சுச்சா நான் சொல்ல வர்றது? இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியடு இன்னும் டஃப்பாக இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியடில் செலக்ட் ஆனவங்களுக்கு தான் ஐஐடியில் ஜேஇஇ அட்வான்ஸ்டு இல்லாமல் சீட்டு. ஸோ ட்ரெடிஷ்னலாக அட்வான்ஸ்டு எழுதி போவாங்க. இப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷம் உருவாயிருக்கிறது. ஐஐடி மெட்ராஸு SCOPE ஸ்கீம், ஒலிம்பியட் மூலமாக வரத ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஐஐடி கான்பூர், ஐஐடி காந்தி நகர் போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ சயின்ஸ் ஒலிம்பியட் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ப்ரோக்ராம். ஸோ இது மூலமாக தான் ஐஐடி மெட்ராஸு அட்மிஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி ப்ரோக்ராமில் 2 சீட்டு தான், மொத்தம் 34 வரும். ஓகேங்களா? 34 ப்ரோக்ராம்ஸு. அதில் ஒரு சீட்டு டெஃபினட்டாக விமனுக்காக, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரியா? ஒலிம்பியட்ஸு ஃபிசிக்ஸ் மூலமாக வரலாம், இல்லை கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயாலஜி மூலமாகவும் வரலாம். சரிங்களா? அவங்க நேஷனல் ஒலிம்பியடும் கன்சிடர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியட் இருந்தால் பெட்டரு. சரியா? இதுக்குன்னு செப்பரேட் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஐஐடி மெட்ராஸு, சரியா, ஒலிம்பியடு அட்மிஷன் போர்ட்டல், ஒலிம்பியடு அட்மிஷன் போர்ட்டல் அல்லது SCOPE அட்மிஷன் போர்ட்டல் போடுங்க. ஒரு லிங்க் வரும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். சரியா? மேபி அந்த லிங்க்கை கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். சரியா? இல்லைனா ஐ வில் ஷோ யூ. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ரைட், ஐ வில் ஷோ யூ. ஸோ லுக் அட் ஹியர். இதுதான் அந்த வெப்சைட்டு. இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? புரியுதா? அப்போது ஜேஇ அட்வான்ஸ் மூலமாக போகிறது ஜோசா போர்ட்டல். பட் இதுக்கு செப்பரேட் போர்ட்டல் இருக்குது. அடுத்து கான்பூர் பார்த்தீங்கன்னா செலக்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சிஎஸ்சிக்கு 6 சீட்டு, மேக்ஸுக்கு 4 சீட்டு, எக்கனாமிக்ஸ்க்கு 3 சீட்டு, கெமிஸ்ட்ரிக்கு 2 சீட்டு, பயோசயின்ஸுக்கு 2 சீட்டு. இவங்க வந்து ஒலிம்பியட் கேம்ப் மூலமாக வரணும். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஜேஇ அட்வான்ஸ்டு இல்லாமல் நீங்கள் வரீங்க. ஆனால் ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அது இப்போலாம் ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ ஒலிம்பியட் ரேங்க் இருக்கணும். அந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஐஐடி கான்பூரில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இல்லை இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? காந்தி நகரில் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியடில் நல்ல மார்க்கு அல்லது நல்ல குவாலிஃபை ஆகுறீங்கன்னா டேரக்ட் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அல்லது இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒலிம்பியடு கூட ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐஐடிக்குன்னு எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் இருக்குது. வயசுலாம் வந்து 12 இப்போ முடித்த பசங்க இல்லைனா +1 வயசு, அவங்க தான், அவ்வளோதான் வந்து யூஜிக்கு எலிஜிபிலிட்டி அது இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாத்து மூலமாக போகிறதுனால அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதாமல் போகிறீங்க. ஆனால் லிமிடெட் சீட்ஸ் தான், காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன், கேரியர் பூஸ்ட் கிடைக்கும், சப்ஜெக்ட் மாஸ்டரி நல்லா கிடைக்கும். ரைட்டுங்களா? ஹையர் ஸ்டடீஸ் அப்ராடில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ NCERTயை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த NSEP
ஒலிம்பியாட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுவங்க உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சும்மா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ரைட்டுங்களா? அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்ற தாட் ப்ராசஸ் தான் முக்கியம். அந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா வந்து டெரிவேஷனோட எண்டு ஸ்டெப்பு. சில நேரம் இடையில இருக்கிற ஸ்டெப்லேருந்தும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கேள்வி வரும். ஸோ அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா இடையில இருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கேள்வி கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு சால்வ், ரைட்? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எம்சிக்யூஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான், இது மூலமாக ஐஐடிக்குள்ளார போகிறதுக்கு ஒரு புது வழி திறந்துருக்கு இந்த வருஷம், ரைட்? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒலிமேட்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்டு செஷன் வேணும்னா எந்த ஒலிமேட்ஸ் பற்றி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. I will see you in my next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you.